வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஒரு பக்கெட் வரைஞ்சி வச்சுட்டு என்னடா பண்ண போகிறாங்க இவங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் யூஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் பற்றி பார்த்தோம். யூஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல அழுத்தம், குட் ஸ்ட்ரெஸ். அந்த அளவு அழுத்தம் இருந்தது அப்படின்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் சிறப்பாகவும் பண்ணுவோம், நல்லாவும் பண்ணுவோம். அதே இது ஒரு வேலைக்கு தேவையில்லாத அதிக அளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதோ, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசித்து வரி பண்ணிகிட்டே இருக்கிறதோ நமக்கு அதிக அளவு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதுதான் டிஸ்ட்ரெஸ். ஸோ ஒருத்தரை ஏதாவது பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவருக்கு கொடுக்குறீங்கிறத பொறுத்து அவர் அதை பண்ணுவார். அவர் பண்ணுறாரு பண்ணலங்கிறத கூட விடுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும், நீங்கள் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம் அவங்க பண்ணல அப்படின்னா நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் யூஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ். சரி, அப்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும்ல. ஒரு கற்பனை பண்ணிக்கோங்களேன். கையில் ஒரு பக்கெட் வச்சுருக்கீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பக்கெட். மன அழுத்தத்துக்குரிய வாளி வச்சுருக்கீங்க கையில். என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாளும்? வேலையாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், எதையாவது நினச்சி ஒரி பண்ணிகிட்டே இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணாலும் ப்ராக்ரெஸ்ஸே இல்லை, ஒரே இடத்துல இருக்கேன்னு நினைக்கலாம், உறவுகளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஐயோ இது அமைய மாட்டேங்குது, அது அமைய மாட்டேங்குது, எப்படி செஞ்சுருக்கலாமேன்னு வரி, இல்லை ஒரே வேலையை திருப்பி 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 ரெஸ்ட்டே எடுக்காமல் செய்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பக்கெட் நிரம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கே தெரியும் ஒரு லெவலில் நம்மளால் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, முன்ன மாதிரி வேகமாக செய்ய முடியாது, ஒன்றுமே செய்யலைன்னா கூட டயர்டாக ஃபீல் ஆகும். அது மாதிரி நிறைய விஷயம் நமக்கே தெரிய வரும். அப்போது உங்களுக்கு தெரியணும் இந்த ஸ்ட்ரெஸ் பக்கெட் நிறைஞ்சிக்கிட்டே வருது, நம்மளால் முடியல, தூக்கம் இல்லை, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறோம், ஸோ இதெல்லாம் என்னவோ பண்ணுது, அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் பக்கெட் நிறைஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோம்? ஃபோன்லேயே ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லை டிவி பார்த்துட்டே இருக்கிறது. அது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்னு நினைக்கிறோம். இல்லை அதுவுமே ஆடட் ஸ்ட்ரெஸ் தான். அப்போது இது மாதிரி சின்ன 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 ஸ்ட்ரெஸ்ஸு வரும்பொழுது அது கீழே ஓவர்ஃப்ளோ ஆகி வலியும். அப்போ அப்படி வலிகிறது தான் உங்களுடைய கோபம், உங்களுடைய டயர்ட்னஸ், பிரச்சனைகள் எல்லாமே. மற்றவங்க மேலே காட்ட தொடங்குவீங்க, அவசியமே இல்லாமல் தள்ளி போடுவீங்க விஷயங்களை, இந்த மாதிரி நிறையா செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆக விடாமல் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸியான விஷயந்தான், புரிகிற மாதிரியான விஷயந்தான். இந்த பக்கெட்டில் ஒரு டேப் வரைகிறேன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே பக்கெட் வெளியே அப்போ நீங்கள் வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் குறையுமா? அப்போ எப்படி வெளியே விடலாம்? அதுதான் ரிலாக்ஸேஷன். கொஞ்சம் உங்களோட வேலையை பிளான் பண்ணிக்கிறது, அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறது, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா சோஷியலைஸ் பண்ணுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மொத்தத்தில் உங்களுக்கு எது ரிலாக்ஸ்டாக இருக்குமோ அதை அப்பப்போ கண்டிப்பாக பண்ணுறது. அப்போ தானாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ப்ளஸ் கூடுற மாதிரி தெரியும்ல, சில டைம் எப்போதும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அப்படியே கூடின மாதிரி தெரிஞ்சாலும் இங்கே நம்ம டேப்பை திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு என்ன பண்ணால் உங்கள் ஸ்ட்ரெஸ் குறையும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட பக்கெட் சைஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எவ்வளோ தாக்கு பிடிப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ் பக்கெட் கான்செப்ட். ஸ்ட்ரெஸ்ஸை சேர விடாதீங்க. அப்பப்போ டேப்பை திறந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video. Tata. Take care.